மாசி மாதம் புனிதமான மாதம். இந்த மாதத்தில் வரும் சந்திர கிரகணம் மிகவும் ஆன்மீக சக்தி கொண்ட நேரம் என்று நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க. ஒரு சிறிய கிராமத்தில் சிவராமன் என்ற பக்தர் வாழ்ந்தார். அவர் தினமும் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வார். ஒரு நாள் ஊரில் செய்தி வந்தது, இன்று மாசி மாத சந்திர கிரகணம். சிவராமன் உடனே தனது தாத்தா சொன்ன வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார். கிரகண நேரம் சாதாரண நேரமில்லை, அந்த நேரம் ஜபம் செய்தால் 1000 மடங்கு பலன் கிடைக்கும். கிரகண நேரத்தில் செய்ய வேண்டியது: இறைவனின் நாமத்தை ஜெபிக்கலாம். ஓம் நமசிவாய அல்லது ஓம் நமோ நாராயணாய போன்ற மந்திரங்கள் சொல்லலாம். விஷ்ணு அல்லது சிவன் ஸ்லோகம் படிக்கலாம். தியானம் செய்யலாம். கிரகணம் முடிந்ததும் நீராடி சுத்தமாக வழிபாடு செய்ய வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு தானம் கொடுத்தால் புண்ணியம் அதிகரிக்கும். அன்று சிவராமன் வீட்டிலேயே அமைதியாக அமர்ந்து ஜெபம் செய்தார். மனசுக்கு ஒரு அமைதி, ஒரு ஒளி. கிரகண நேரத்தில் செய்யக்கூடாதது: சாப்பிடக்கூடாது, முன்னதாக சாப்பிட்டு முடித்துக்கொள்ள வேண்டும். தூங்கக்கூடாது, கோபப்படக்கூடாது, முக்கியமான புதிய வேலை தொடங்கக்கூடாது. கர்ப்பிணிகள் கூர்மையான பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது என்று நம்பிக்கை உள்ளது. கிரகணம் முடிந்ததும் சிவராமன் நீராடி வீட்டை சுத்தம் செய்து கோவிலுக்குச் சென்று நன்றி கூறினார். அந்த இரவு அவர் கனவில் ஒரு ஒளி தெரிந்தது. நம்பிக்கையுடன் ஜபம் செய்ததால் உன் மனக்கவலை நீங்கும் என்ற ஆசீர்வாதக் குரல். அதன்பின் அவரது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஆரம்பமானது. கதையின் நெறி: கிரகணம் பயப்பட வேண்டிய நேரமில்லை, அது ஆன்மீக சக்தி அதிகமாக இருக்கும் நேரம். நம்பிக்கையுடன் ஜபம் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும்.